வணக்கம். இப்போ நம்ம கரூர் மாவட்டம் கடவூரில் உள்ள கடவூர் ஜமீன்தார் பேலஸ் வந்திருக்கோம். இதுதான் கடவூர் ஜமீன்தார் அரண்மனை. முருகவிலாஸ் இதுதான் அந்த அரண்மனையோட பேர். ஓகே, ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள அரண்மனையோட கட்டிடக்கலை பாணி எப்படி இருக்குது. ஓகே, நேச்சுரலாக இருக்குது. ஃபுல்லாகவே சகப்பு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஓகே, இங்கே தான் வந்து ஜமீன்தார் தெய்வத்திரு முத்தியாப்பிள்ளை அவர்கள் இருந்து ஆட்சி செய்த இடம் இதுதாங்க. இப்போ அவர் இல்லை, இப்போ பிள்ளைகள் தான் இருக்காங்க. ஓகே, இதான் கடவூர் ஜமீன்தாருடைய அரண்மனை தான். ஓகே, ஆமாம், பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு அரண்மனைக்கு அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்கு. ஆர்கிடெக்ட், இந்த கட்டிடக்கலை பாணி எப்படி இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் வந்து. ஓகே, உள்ள போய் பார்க்கலாம். இந்த அரண்மனைக்கு உள்ளே வந்திருக்கோம். இது மேலே செல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அந்த கதவெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அரண்மனை கதவுகள்லாம் பாருங்கள். மேலே செல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. கீழே இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே, சின்ன ஒரு கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். முன்னால் சின்ன கார்டன். இதுதான் போர்ட்டிகோ கதவுகள். ஓகே, அந்த காலத்தில் அரண்மனை உள்ள ஜமீன்தார்கள் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த அரண்மனையில் பல திரைப்படங்கள் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 படம் எடுத்திருக்காங்க. அரண்மனை, ஜமீன்தார், அப்புறம் இந்த நாட்டாமையில் வரக்கூடிய அரண்மனைலாம் இது இப்படி தான் இருந்திருக்கு. முக்கியமாக அரண்மனை கிளி, அப்புறம் வாட்டக்குடி இளநியன் முரளி நடித்த படமெல்லாம் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஓகே, இதற்கு பெயர் முருகவிலாஸ் பேர் வச்சுருக்காங்க. இதாங்க அது. ஓகே, அப்புறம் இந்த அரண்மனை கண்ட்ரோலில் ஒரு கோயில் இருக்குது, பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு எல்லாரும் போகலாம். இது ஒரு சிறிய கோயில் வீடு மாதிரி இருக்குது இந்த இடம். இதுதான் அரண்மனையில் உள்ள கோவில் வீடு. இந்த கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இங்கே தான் இருந்து உட்காந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து நடக்கும். ஏதாச்சும் பிரச்சனைலாம் மக்கள் வந்து இங்கே கூடுவாங்க. பிரச்சனையை ஜமீன்தார்ட்ட சொல்லி அவர் தான் வந்து யார் மேலே குற்றம், என்ன வாதி பிரதிவாதி 2 பேருடைய வாதங்களையும் நன்கு ஆராய்ந்து தீர்ப்பு சொல்லி, அதாவது அந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பாங்க. அதற்கான பஞ்சாயத்து கூடும் இடம் இதுதான். ஓகே, ஓகே, இது வந்து இந்த ஜமீன் கண்ட்ரோலில் ஒரு கோவில் இருக்குது, ஒரு பெருமாள் கோவில். இந்த பெருமாள் கோவிலுக்கான தேர் முட்டி தான் இது. வந்து தேர் வந்து அடங்கி உள்ளே இருக்கும். திருவிழா காலங்களில் வந்து, அதாவது உற்சவ காலங்களில் அந்த தேரில் தான் வந்து இந்த உற்சவமூர்த்தி பெருமாள் வலம் வருவார். தேர் முட்டி தான். இப்போ கடவூர் அரண்மனை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் வந்திருக்கோம். இதுக்கு பேர் வந்து, இங்கே இருக்கிற பெருமாள் பேர் ஸ்ரீ கருணகிரி பெருமாள் தேவஸ்தானம். முன்னால் இருக்கக்கூடிய விளக்குத்தூண் இதுதாங்க. ஓகே, விளக்குத்தூண், தீபஸ்தம்பம். சாமி இப்போ தான் கருணகிரி பெருமாள் தேவஸ்தானத்துக்கு மேலே போக போகிறோம். சும்மா ஒரு 6-7 படிகள் தான் இருக்குது. இது கடவூர் ஜமீன்தார் கட்டிய தேவஸ்தானம். இந்த கட்டிய
ஜமீன்தாருடைய பேர் வந்து கேகேஜி முத்தையா என்ற கே கருணகிரி. ஜமீன்தார் பரம்பரை தர்மகர்த்தா தான். இப்போ இங்கே இருக்க தேவியின் பெயர் வந்து கடவுர் ஸ்ரீ ஹேமாப்த நாயகி சமேத ஸ்ரீ கருணாதிரிநாதர் ஆலய அஷ்டபந்தனம். ஓகே. தாயார் சன்னதி, இன்னும் அர்ச்சகர் வரவில்லை. ஓகே. இது கருடாளர் சன்னதி. இதுதான் கருடாழ்வார் சன்னதி. ஓகே. இந்த பாருங்கள், இது வந்து ஒரு தூண். தூணில் உள்ள கட்டிடக்கலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு பெருமாள் நாமத்தான் இது ஒரு ஒரு ஆழ்வார் நிற்கின்ற காட்சி. கீழே வந்து ஒரு மங்கை ஆழ்வார் நிற்கின்ற காட்சி. ஆழ்வார்கள் என்றால் பெருமாளை வணங்குபவர். ஓகே. அது ஒரு கல்லை புதைச்சிருக்காங்க. கல்லை ஃபுல்லாக 4 புறமும் 4 சிலைகள் கல்வெட்டில் புதைச்சிருக்காங்க. இது லட்சுமி ஹயக்ரீவர், ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர். ஓகே. ஒரு கோயில் என்ன அர்ச்சகர் என்ன வரவில்லை. ஓகே, சரி. நம்ம இது ஆஞ்சநேயர் சன்னதி. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ ஹனுமான். ஓகே. இந்த கரூர் மாவட்டம் கடவுரில் இருக்கக்கூடிய ஜமீன்தார் அரண்மனையும் பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் ஸ்ரீ கருணகிரி பெருமாள் தரிசனம் செய்துவிட்டு வந்திருக்கிறோம். நீங்களும் இந்த பக்கம் வரும்பொழுது அரண்மனையை பார்க்கலாம். அப்புறம் வந்து இங்கே இருக்க பெருமாளையும் வணங்கிவிட்டு செல்வாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.